So far நம்ம டாக்கரோட பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, கண்டெய்னர் பார்த்தோம், தென் டாக்கர் கம்போஸ் பார்த்தோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற இமேஜை எப்படி டாக்கர் ஹப்க்கு பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டாக்கர் ஹப், இப்போ நான் டாக்கர் ஹப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டாக்கர் ஹப்பில் வந்து நம்ம இமேஜ் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெப்போசிட்ரிஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ரெப்போசிட்ரிஸில் தான் நம்ம போய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு நான் கிரியேட் ரெப்போசிட்ரி அப்படின்னு கொடுக்குறேன். கிரியேட் ரெப்போசிட்ரி அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன நேம் வந்து கொடுத்துருக்கோமோ ஃபஸ்ட்டு அது வந்து ப்ரிஃபிக்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம ரெப்போசிட்ரி நேம் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம அங்கே வந்து ரெப்போசிட்ரி நேம் கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே போயிட்டு ரியாக்ட் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். தென் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சாம்பிள் ரியாக்ட் இமேஜ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து பப்ளிக் ப்ரைவேட் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க 1 தான் வந்து நம்ம ப்ரைவேட் ரெப்போசிட்ரியாக வைக்க முடியும். நான் இப்போதைக்கு பப்ளிக் அப்படின்னே வைக்கிறேன். ஸோ பப்ளிக்குன்னு கொடுத்துட்டு இப்போ கிரியேட் கொடுக்குறேன். இப்போ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு ரெப்போசிட்ரி வந்து டாக்கர் ஹப்பில் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே தான் வந்து நம்ம இமேஜை வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இமேஜ் மூவ் பண்ணுறப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த நேமில் வந்து இமேஜ் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கிரியேட் பண்ண போகிற இமேஜ் வந்து நம்ம இந்த நேமில் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நான் இங்கே போயிட்டு இப்போ நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த சீட் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து கமாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, பில்ட் பண்ணுறதுனா என்ன, இது என்ன கமாண்ட் வந்து தேவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ நம்ம பில்டு தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே போயிட்டு ஸோ டாக்கர் பில்ட் -t ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இமேஜ் நேம் கொடுப்போம்ல இங்கே. ஸோ இந்த இமேஜ் நேம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்க இந்த இமேஜ் நேம் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம டாட் கொடுத்தானே கிரியேட் பண்ணுவோம். ஸோ டாட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இமேஜ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இமேஜ் தான் வந்து நம்ம அங்கே மூவ் பண்ண போகிறோம். அதாவது டாக்கர் ஹப்க்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ டாக்கர் ஹப்க்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம வந்து லாகின் ஆகிருக்கணும். லாகின் ஆகிருந்தால் தான் வந்து டாக்கர் ஹப்க்கு வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இங்கே என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் டாக்கர் டீமன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும். அது எப்பவுமே தெரியும்ல, நமக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து ரன்னிங் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கேயும் வந்து அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டாக்கர் ஹப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அது கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம டாக்கர் டெஸ்க்டாப்பில் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு டாக்கர் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி நம்ம டாக்கர் டீமனில் வந்து லாகின் ஆயிருந்தாலே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அங்கே டாக்கர் ஹப்பில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதே இது வந்து இங்கே கொடுங்க. இப்போ நான் டாக்கர் லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் எதுவுமே கொடுக்கல, பட் லாகின் சக்சீடட் அப்படின்னு வந்துருச்சுல. ஏன்னா நமக்கு டாக்கர் டீமன் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னா நம்ம அங்கே இருக்க க்ரெடென்ஷியல் எடுத்துகிட்டு சிங்கிள் சைன் ஆன் வந்து பண்ணிவிட்டு இதாகிடுச்சு. லாகின் வந்து சக்சீடட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மகிட்ட இமேஜ் இருக்குது. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இமேஜஸ்ன்னு கொடுத்தோன்னா இதுதான் வந்து இப்போ கிரியேட் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸாக வந்து ரியாக்ட் ஹைஃபன் இமேஜ் வந்து யூஸ் பண்ணிருந்தோம். அது நம்ம லோக்கலாக வந்து யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ நம்ம டாக்கர் ஹப்புக்கு மூவ் பண்ணுறதுக்காக இந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே நமக்கு அந்த நேமில் தானே வந்து கொடுத்துருக்காங்க டாக்கர் புஷ் கமாண்டுக்கு. ஸோ அதனால வந்து நம்ம அந்த நேமில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இமேஜை வந்து நம்ம புஷ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்ம ரெப்போசிட்ரிக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கமாண்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கமாண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே டேக் நேம் இருக்குல்ல, டேக் நேமில் வந்து லேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ லேட்டஸ்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்தா இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து 434 MB இருக்குது. ஸோ நம்ம நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து இந்த அப்லோட் வந்து நடக்கும். ஸோ இப்போ நம்ம இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவல் சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 614 MBன்னு இருக்குல்ல. ஸோ 614 MB வந்து சைஸ் இருந்துச்சு. ஸோ உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து இது அப்லோட் டைம் வந்து இதாகும், வேரி ஆகும். ஸோ நான் இப்போ போயிட்டு இப்போது நமக்கு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே போயிட்டு இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சுல, ஒரு இமேஜ் வந்து ஆட் ஆகிருக்குல்ல. இப்போ லேட்டஸ்ட் அப்படின்னு நம்ம ஏன்னா வந்து டேக்ல வந்து லேட்டஸ்ட் அப்படின்னு தானே கொடுத்தோம்.
ஸோ கமாண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜ் வந்து லேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டேக்ல தான் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் பப்ளிக் வியூ போகிறேன். பப்ளிக் வியூ போனோம்னா இங்கே போயிட்டு இங்கே டேக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ டேக் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது நம்ம ப்ரீவியஸாக ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல, நோடில் வந்து ஆல்பைன் இருந்துச்சு, ஆல்பைனில் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருந்துச்சுல. ஸோ இங்கே டேக் அப்படின்னு மீன் பண்ணுறது வெர்ஷன் தான். இப்போ நம்ம ஒரு வெர்ஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், நம்ம லேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புல் பண்ணுறது எப்படி அப்படின்ற இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ புல் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் வந்து புல் பண்ணணும்னா இங்கே வந்து நமக்கு கமாண்ட் இருக்குது. ஸோ இப்போ இனிமேல் வந்து நம்ம யார் நினச்சாலும் நம்ம இமேஜ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இது பப்ளிக்காக தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ புல் பண்ணுறது எப்படி அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இங்கே போயிட்டு கமாண்டை வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லோக்கலாக இருக்குல்ல இந்த இமேஜஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். ஸோ டாக்கர் இமேஜஸ் கொடுத்தா நமக்கு வந்து இப்போ 3 இமேஜ் வந்து இருக்குது. ஸோ என்னோட சிஸ்டமில். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம என்ன கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தா டாக்கர் ஆர்எம்ஐ இருக்குல்ல, ஆர்எம்ஐனா நம்ம ஒவ்வொரு இமேஜாக வந்து ரிமூவ் பண்ணுறது. நான் அதுக்கு பதிலாக டாக்கர் இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல சிஸ்டம் ப்ரியூன் அப்படின்னு பார்த்தோம்ல, ஸோ அது கூட யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். நான் சிஸ்டம் ப்ரியூன் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ டாக்கர் சிஸ்டம் ப்ரியூன் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து எஸ், அதாவது இங்கே வந்து கேட்குதுல்ல, திஸ் வில் ரிமூவ் ஆல் ஸ்டாப்டு கண்டெய்னர்ஸ் டேங்க்லிங் இமேஜஸ் டேங்க்லிங் பில் கேட்ச் அப்படின்னு கேட்குதுல்ல, நான் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ தேவையில்லாமல் நம்ம சிஸ்டமில் இருந்ததெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு 2.3 GB வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ ரீக்ளைம் ஸ்பேஸ் அப்படின்னு காமிக்குதுல. ஸோ இப்போ ஒரு தடவை இமேஜஸ் வந்து பார்த்துக்கலாம். ரன்னிங் இமேஜஸ் ஏதாவது இருந்தால் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து ரிமூவ் ஆகலை, நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ஸோ இண்டிவிஜுவலாக போயிட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ டாக்கர் ஆர்எம்ஐ கொடுத்துட்டு அடுத்த ரெப்போசிட்டரி நேம் கொடு. ஸோ நோ சச் இமேஜ் அப்படின்னு வருது. நான் திரும்ப டாக்கர் இமேஜஸ் போட்டு பார்க்குறேன். ஓகே, அது ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ அகைன் டாக்கர் ஆர்எம்ஐ இங்கே இருக்க இமேஜ் ஐடி எடுத்துக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக இதிலே போய் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம டாக்கர் டெஸ்க்டாப் இருக்குல்ல, அங்கே போய்ட்டோம் நம்ம ரிமூவ் கொடுத்தோன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த இமேஜை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ டாக்கர் டெஸ்க்டாப் போகலாம். டாக்கர் டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸும் ரிமூவ் ஆகிடுச்சுல, அது மாதிரி கண்டெய்னர்ஸும் எதுவும் இல்லை. நான் இப்போ போயிட்டு நம்ம அங்கே புல் பண்ணலாம். நம்ம இப்போ இமேஜ் க்ரியேட் பண்ணோம்ல, இந்த இமேஜ் வந்து புல் பண்ணலாம். ஸோ இப்போ இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் டாக்கர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டாக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து வந்திருக்கு. இதில் வந்து 6 hours ago அப்படின்னு காமிக்குது. ஏன்னா நான் சேம் நேமில் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால வந்து 6 hours ago அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போ இங்கே போயிட்டு இதை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டெய்னர் கிரியேட் ஆகும்ல. நான் இங்கே போயிட்டு ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் கொடுத்தா ஆப்ஷனல் செட்டிங்ஸில் கண்டெய்னர் நேம் வந்து நம்ம ரியாக்ட் கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது வந்து ஹோஸ்ட் போர்ட் வந்து கொடுக்கணும். நான் 3000 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து இப்போ ரன் பண்ணோன்னா இப்போ நம்ம கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ரியாக்ட் கண்டெய்னர் நேம் பண்ணியிருக்கோம். நமக்கு எப்படி ரியாக்டில் வந்து கம்பைல் ஆகுமோ அதே மாதிரி இங்கே கம்பைல் ஆகும். ஓகே, இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம். நான் லோக்கல் ஹோஸ்ட் கிளிக் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்டு வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி அதை டாக்கர் ஹப்பில் பப்ளிஷ் பண்ணி அந்த இமேஜ் வந்து நம்ம கண்டெய்னராக ரன் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக டாக்கர் ஹப்பில் வந்து மூவ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம டெவலப்மெண்ட்க்கோ இல்லை டெவாப்ஸ்க்கோ தான் வந்து நம்ம டாக்கர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம இதுக்கு வந்து மூவ் பண்ணுறோம். இப்போ சர்வரில் வந்து டிப்ளாய் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஏடபிள்யூஎஸில் சர்வர் வச்சுருக்கீங்க, இல்லை அஜூர் சர்வர் இருக்குது அப்படின்னா அஜூரில் வந்து மூவ் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம ப்ரொடக்ஷன் பில்டாவோ இல்லை டெவலப்மெண்ட் பில்டாவோ வந்து யூஸ் பண்ணுவோம். டாக்கர் ஹப்புக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பப்ளிஷ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட் அது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக டெமோ தான் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இந்த சீரிஸ் பொறுத்தளவு நம்ம டாக்கர் பற்றி அதில் இருக்க பேசிக்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப பேசிக்ஸ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பெருசாக எதுவுமே பண்ணல. எப்படி இமேஜ் கிரியேட் பண்ணுறது, கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது, டாக்கர் ஃபைல், டாக்கர் கம்போஸ், வால்யூம்ஸ் இதுதான் வந்து பார்த்துருக்கோம். ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் இன்னும் மற்ற நம்ம ஒன்ஸ் வந்து MERN ஆப்லாம் பண்ணோடனே MERN ஸ்டாக் வச்சு நம்ம எப்படி அதை டாக்கரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.